Students, I'm Dr. Anandhi. Welcome to my channel Make Biology Simple. So இன்னைக்கு வீடியோவில் நான் டீட்டெயில்ஸ் என்ன பார்க்க போறேன்னா நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் உடைய கண்டினியூஷன் தான். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் சாப்டரில் லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா பேசிக்ஸ், அதாவது ஒரு இன்ட்ரடக்ஷன், கார்போஹைட்ரேட்ஸ்னால் என்ன, அதை எப்படி பிரிச்சிருக்காங்க, அண்ட் அதோடைய கிளாசிஃபிகேஷன், அதோடைய நேம்ஸு, டேர்ம்ஸ், இதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டீட்டெயிலாக ஒன் பை ஒன், இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மோனோசாக்கரைட் மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ இந்த மோனோசாக்கரைட்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்னன்றதை ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஸோ மோனோசாக்கரைட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி பிரிக்க, மோனோனாலே சிங்கிள், அதாவது ஒரே ஒரு சுகர் இருந்ததுன்னா மோனோ, சாக்கரைட்ஸ்னால் சுகர் ஆர் சாக்கரன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ரெண்டு விதமாக பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து அதோடைய ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஆல்டோ குரூப்பாக இருந்தால் ஆல்டோஸ், இன்னொன்று வந்து கீட்டோ குரூப்பாக இருந்தால் கீட்டோசஸ். ஸோ அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குது. ட்ரையோஸ்னால் கிளிசரால்டிஹைட், அதே ஆல்டோ குரூப்பு. கீட்டோஸ்னால் அதை டைஹைட்ராக்சி அசிட்டோன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்து மாலிகுலர் ஃபார்முலா சேம் தான் இருக்கும், C3 தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்டிஹைட் இருக்கும், இங்கே கீட்டோன் இருக்கும். அப்புறம் டெட்ரோஸ்னால் 4 கார்பன். ஸோ அது ஆல்டோ டைப்னா எரித்ரோஸ், கீட்டோ டைப்னா எரித்ரோலோஸ் அப்படின்ற நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பென்டோஸ் 5 கார்பன் உள்ள சுகரை ஆல்டோ குரூப் இருந்தால் ரைபோஸ், ஜைலோஸ்ன்னு சொல்லலாம். அதே கீட்டோ இருந்ததுன்னா ரிபுலோஸ், ஜைலோஸ்ன்னு சொல்லணும். அண்ட் தென் C6 கார்பன்ஸ் உள்ள சுகர்ஸை ஆல்டோ டைப் வந்து குளுக்கோஸும் கேலக்டோஸாகவும் வரும். அண்ட் கீட்டோ டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்லணும். அண்ட் ஹெப்டோசஸ்னால் 7 கார்பன், அதாவது 7 கார்பன் உள்ள சுகர். அது வந்து ஆல்டோ குரூப் இருந்தால் குளுக்கோ ஹெப்டோஸ், அண்ட் சீடோ, அதாவது கீட்டோன் இருந்ததுன்னா சீடோ ஹெப்டுலோஸ்ன்னு சொல்லணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இது எங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது, எந்த இடத்துல நம்ம பாடியில் நமக்கு அது மெட்டபாலிசமா இல்லை வந்து எனர்ஜி பர்பஸ்க்கா இல்லை வேறு ஏதாவது கன்வர்ஷனுக்கு யூஸ் பண்ணுதான்றதை பார்ப்போம். ட்ரையோசஸில் கிளிசரால்டிஹைட், டைஹைட்ராக்சி அசிட்டோன், இது ரெண்டுமே எங்கே வருதுன்னா இன்டர்மீடியட் ஆஃப் கிளைகோலிசிஸ், அதாவது லிப்பிட் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். இந்த ஃபர்ஸ்ட் பாத்வே பார்த்தீங்கன்னா கிளைகோலைசிஸ், குளுக்கோஸ் வந்து கன்வெர்ட் டு பைருவேட், அதுதான் கிளைகோலைசிஸ் சொல்லுவாங்க. அதில் நடுவில் ஒன் ஆஃப் த ஸ்டெப்ஸில் இந்த 2 ப்ராடக்ட்ஸ், இந்த 2 காம்பவுண்டும் வரும். அண்ட் இது இல்லாமல் ப்ரிகர்சர் ஆஃப் கிளிசரால், அதாவது லிப்பிட் சிந்தசிஸில் கிளிசரால் ஃபார்மேஷனுக்கும் இந்த கிளிசரால்டிஹைட் கன்வெர்ட் ஆகும், அண்ட் டைஹைட்ராக்சி அசிட்டோனும் கன்வெர்ட் ஆகி யூஸ் பண்ணும். ஸோ இதுதான் மெயினாக இந்த 3 கார்பன் உள்ள இதுக்கு வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் எரித்ரோஸ் எங்கே இருக்கணும்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா HMP பாத்வேன்னு ஒரு எக்ஸோஸ் மோனோஸ் பாஸ்பேட் பாத்வே அப்படின்ற ஒரு பாத்வே இருக்கும். அங்கே ஒரு ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட். பென்டோஸ் பார்க்கும்போது ரைபோஸ் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுகர். ஏன்னா அதுதான் நம்ம ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ், அதாவது நியூக்ளிக் ஆசிட் பேஸ் அடினைன், குவானைன், சைட்டோசின், ஐராசில் அதெல்லாம் அதாவது கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சுகர் பார்த்தீங்கன்னா ரைபோஸ். அண்ட் சம் ஆஃப் தம் எங்கே இருக்குன்னா கோஎன்சைம்ஸ் ஃபார்மேஷன்லையும் இந்த ரைபோஸ் வந்து யூட்டிலைஸ் ஆகுது. குளுக்கோஸ் மட்டும்தான் மெயினாக நம்ம என்ன சொல்லணும்னா எனர்ஜி பர்பஸ், நம்ம பிரெயின், RBC மொத்த பாடிக்குமே எனர்ஜி சப்ளை பண்ணுறது எதுனா குளுக்கோஸ் தான். அதாவது மெயின் சுகர் ஆஃப் த பாடி விச் இஸ் யூட்டிலைஸ் ஃபார் த ATP ப்ரொடக்ஷன். ஃப்ரக்டோஸ் எங்கே வருதுன்னா கன்வெர்டட் த குளுக்கோஸ் அண்ட் யூட்டிலைஸ்டு பை த பாடி. அதாவது ஃப்ரக்டோஸாக நம்மளுடைய சுகர், டேபிள் சுகரில் என்ன இருக்குன்னா குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸ் இருக்கும். ஆனால் ஃபைனலாக நம்ம செல்ஸ்குள்ளே எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் வந்து குளுக்கோஸாக தான் கன்வெர்ட் ஆகும். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மெட்டபாலிசமே இருக்குது, இட் இஸ் கால்ட் ஃப்ரக்டோஸ் மெட்டபாலிசம். ஸோ என்ன ஃபார்மில் சுகர் இருந்தாலும் ஃபைனலாக அது கன்வெர்ட் ஆகிறது குளுக்கோஸ். ஏன்னா குளுக்கோஸ் தான் நம்ம பாடியில் மெட்டபாலிக் பாத்வேல என்டர்க்கூடிய ஒரே சுகர். மற்றதெல்லாம் கன்வெர்ட் ஆன பிறகு தான் அது நமக்கு குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி என்டர் ஆகும். ஸோ கன்வெர்டட் குளுக்கோஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் குளுக்கோஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணுதோ அதே மாதிரி நம்ம ஃப்ரக்டோஸ் கன்வெர்டட் குளுக்கோஸும் யூட்டிலைஸ் ஆகிடும். அண்ட் அதர் எக்ஸோஸ் பார்த்தீங்கன்னா கேலக்டோஸ் நம்ம எதுலேருந்து கிடைக்குன்னா மில்க்லேருந்து கிடைக்கும். அண்ட் இது இல்லாமல் நம்ம மெமரி கிளாண்ட், நம்ம தாய்மார்களுக்கு, அதாவது லேடிஸ்க்கு வந்து அந்த ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் லாக்டேஷன் பீரியட்லேயும் இந்த மில்க் வந்து சுரக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேலக்டோஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணும் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க். அண்ட் தென் மேனோஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இது பிளான்ட் சோர்ஸில் இருந்தால் எடுத்துப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், அந்த ஒரு ஜென்ரலாக ஒரு செல்ஸ் மேலே உள்ள ப்ரோட்டீன்ஸோ இல்லை ஜென்ரல் ஸ்டாட்டிக் ப்ரோட்டீன்ஸோ இல்லை ஒரு காம்பவுண்ட் லைக் கிளைகோலிப்பிட்ஸ், அது ஏதாவது ஒரு அடிஷ்னலாக ப்ரோட்டீனோட லிப்பிடோட சேரக்கூடிய கார்போஹைட்ரேட் மேனோஸாக இருக்கலாம்.
அது பார்த்தீங்கன்னா சிக்னல் டிரான்ஸ்லக்ஷன் ப்ரோட்டீன்ல யூஸ்ல ஆகும், ஆர் ரிசப்டார் ப்ரோட்டீன்ஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் அதோட நம்ம மேனோஸ் இந்த ப்ரோட்டீனோ லிப்பிடோட சேரும் போது அதை பேர் கிளைக்கோ ப்ரோட்டீன் சொல்லுவாங்க, கிளைக்கோ லிப்பிட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பர்டிகுலர்லாம் மேனோஸ்ன்னு இருக்கும், மற்ற கார்போஹைட்ரேட்டும் சேரும். ஸோ மேனோஸோட மெயின் ரோல் இது வந்து ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட்டாக தான் யூட்டிலைஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஒரு குளுக்கோஸோ ஒரு ஃப்ரக்டோஸோ நம்ம எழுதுறத டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் எழுதுவோம். பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இது வந்து லீனியர் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க, இது வந்து ஃபிஷர் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க, அண்ட் இது வந்து ஹார்வர்ட்ஸ் ப்ரொஜெக்ஷன். அதாவது பைரனோஸ் ஃபியூரனோஸ் ரெண்டு விதமாக நம்ம ஸ்ட்ரக்சர் எழுதலாம். இது போர்ட் ஷேப்னு சொல்லுவாங்க. ரெண்டு விதமாக நம்ம ஸ்ட்ரக்சர் எழுதலாம். ஒன்று பைரனோஸ் இஸ் 6 கார்பன், ஃபியூரனோஸ் இஸ் 5 கார்பன் அப்படின்ற ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து ஹார்வர்ட்ஸ் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக ஒரு குளுக்கோஸ்ன்னு எடுக்கும் போது அதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C6H12O6. C6ன்னு வந்தால் 1 2 3 4 5 6 இதுதான் C6 உள்ள ஒரு சுகர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். ஏன் இந்த குளுக்கோஸ் நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா அது ஆல்டிஹைட் குரூப் உள்ள ஒரு மெயின் சுகர் தான் குளுக்கோஸ். அண்ட் தேர்ட் கார்பனில் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல OH வந்து லெஃப்ட் சைடில் வந்துருக்கும். ஸோ அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அதர் எக்ஸோசஸ், அதாவது கேலக்டோஸோ இல்லை மேனோஸ்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இது லீனியர் ஸ்ட்ரக்சர். இது எழுதுனா இப்போ வந்து இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இந்த 1ம் இந்த 5ம் சர்க்குலரைஸ்டு, அதாவது க்ளோஸ்டு ஆகும் போது. ஸோ க்ளோஸ் ஆகும்போது இங்கே உங்களுக்கு நோ மோர் வி ஹாவ் அ ஆல்டிஹைட் குரூப். ஆல்டிஹைட் குரூப் இருக்காது. ஸோ அதனால இங்கே இருக்க OHம் இதுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இது சைக்குலரைஸ்டு, அதாவது க்ளோஸ்டு லிங்காக ஃபார்ம் ஆகும். 1 5 ஃபிஃப்த் கார்பனும் ஃபர்ஸ்ட் கார்பனும் தான் க்ளோஸ்ட் ஆக போகுது. இது வந்து ஒரு பாண்ட் ஃபார்ம். இது வந்து பாண்ட் வந்து ஆக்சிஜன் ஆல்ஃபா டி கிளைகோ பைரனோ ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் என்ன சொல்லுவோம், ஃபிஷர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அடுத்தது தான் ஃபியூரனோஸ். ஃபியூரனோஸோட அவுட்டர் ரிங் இப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்கும், இங்கே மேலே ஒரு கார்பன் இருக்கும், மற்றதெல்லாம் CHCHCHன்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து குளுக்கோஸோடைய ஸ்ட்ரக்சர். இங்கே CH2OH இருக்கும், அதாவது இந்த கார்பன் 6th கார்பன் இங்கே CH2OH ஆயிடுச்சு. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், அப்புறம் ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பன். ஸோ இப்படி தான் அந்த க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சராக அது ஃபார்ம் ஆகும். இது பார்த்தீங்கன்னா போர்ட் ஷேப்னு சொல்லுவாங்க, சேர் ஷேப்னு இன்னொன்று இருக்குது, அது நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். போர்ட் ஷேப் சொல்லுவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டி குளுக்கோபைரனோஸ், குளுக்கோபைரனோஸ் ஹார்வர்ட்ஸ் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இது கிளைகோசிடிக் லிங்கேஜ். இதுதான் ஒரு லிங்கேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கும். இதே இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா CH2OH C டபுள் பாண்ட் O. இது கீட்டோன் குரூப் வந்துச்சுன்னா அது பேர் வந்து உங்களுக்கு வந்து கீட்டோ குரூப் இருக்கனால இது வந்து ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரக்டோஸோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் லீனியர் ஸ்ட்ரக்சர். அண்ட் இங்கே ஃபர்ஸ்ட் கார்பன்லேயும் 6th கார்பன்லையும் CH2OH இருக்கும். அண்ட் மற்றது வந்து ஆஸ் யூஷுவல் தேர்ட் கார்பன் OH லெஃப்ட் சைடு வரும். மற்றதெல்லாம் உங்களுக்கு சேமாக ஆஸ் குளுக்கோஸ் மாதிரியே தான் வரும். ஆனால் உங்களுக்கு கீட்டோன் குரூப், ஃபங்க்ஷனல் குரூப் கீட்டோன் குரூப் இருக்கும். இன்னொரு டிஃப்ரென்ஸ்னா ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து CH2OH இருக்கும். இதே நம்ம வந்து ஃபிஷர் ஸ்ட்ரக்சரில் எழுதும் போது ஃபர்ஸ்ட் கார்பன் இல்லை, செகண்ட் கார்பன் தான் கீட்டோன் குரூப்பில் இருக்கே, அதனால செகண்ட் அண்ட் ஃபிஃப்த்து தான் க்ளோஸ் ஆகும். இங்கே நம்ம ஏற்கனவே இங்கே பார்க்கும்போது ஆல்டிஹைட் குரூப் ஃபர்ஸ்ட்ல இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட்டும் 5ம் சேர்ந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டும் 5ம் சேரும். அப்படி ஃபார்ம் ஆகிற இந்த க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் பேர் வந்து ஆல்ஃபா டி ஃப்ரக்டோஃபியூரனோஸ், அதாவது ஃபிஷர் ஸ்ட்ரக்சர்னு இன்னொரு பேர் இருக்கு. அண்ட் இது வந்து 5 கார்பன் ரிங், அதர்வைஸ் நம்ம என்ன சொல்லணும்னா ஃபியூரனோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபியூரனோஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து சென்டராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆக்சிஜன் இருக்கும், இது சென்டராக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது லாஸ்ட் கார்பன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கார்பனும் லாஸ்ட் கார்பனும், அதாவது 6th கார்பனும் CH2OH இருக்கு. அதனால தான் இதை ஃபர்ஸ்ட் CH2OH, லாஸ்ட் 6th கார்பனும் CH2OH. அண்ட் தென் திஸ் இஸ் செகண்ட், தேர்ட், 4 5 6. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் எழுத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களால் எழுத முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பேசிக்காக மோனோசாக்கரைட்ஸ் கிளாசிஃபிகேஷன் எங்கே யூஸ் ஆகுதுன்றது சொன்னேன். எப்படி அதோடைய ஸ்ட்ரக்சரை நம்ம எழுதலாம் இன் 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ஒன்று லீனியர் ஃபார்ம், இன்னொன்று க்ளோஸ்டு ஃபிஷர் ஸ்ட்ரக்சர், இன்னொன்று வந்து ரிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அது வந்து ஹார்வர்ட்ஸ் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது லிங்க் ஆகிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கிளைகோசிடிக் லிங்கேஜ். இது பேர் வந்து கிளைகோசிடிக் லிங்கேஜ். நம்ம இப்போ 2 ஸ்ட்ரக்சரும் பார்த்துட்டோம். ஒரு கீட்டோ சுகர் ஃப்ரக்டோஸ்க்கும் ஒரு ஆல்டோ சுகர் குளுக்கோஸ்க்குள்ள எக்ஸாம்பிளையும் பார்த்தோம்.
ஸோ இது உங்களுக்கு பேசிக் இன்ட்ரடக்ஷனாக இருக்குது அபவுட் தி மோனோசாக்கரைட். மோனோசாக்கரைட் பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ பார்த்துருக்கோம். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரியும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு queries இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில். That's all in today's video. Thank you, students.